இது ஒரு திசை திருப்புற அரசியல். முக்கியமா ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுற மாதிரியான இருக்கு அப்படின்னு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அதிமுகவும் கிட்டத்தட்ட இது திசை திருப்பும் அரசியல்ங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. இப்ப இதுக்கான அவசியம் என்ன வந்தது? திசை திருப்பலை பத்தியோ பிரிவினைவாதத்தை பத்தியோ பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 5 வருஷமா ஒரு ஜனநாயகப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எடுத்த முடிவை கிடப்பில் போட முடியும் அப்படின்ற ஒரு கலா யதார்த்தம் இன்னைக்கு இருக்கிறத எமர்ஜென்சிக்கு அப்புறமா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா பவர்ஸும் சென்ட்ரல்ல நோக்கி அந்த பவர்ஸ் நகரும் போது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது இல்ல சார். அததான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களே. நீங்க அப்ப கல்வி மாநில பற்றி மாத்தி வச்சிருந்தீங்கன்னா சிக்கலே வந்திருக்காது. தலையில கத்தி குத்துற போவே டேய் குத்துதுரா வலிக்குதுரா, நான் கஷ்டப்பட்டு இங்க கல்வி கட்டமைப்பை வளர்த்து வச்சிருக்கேன்டா, அதை நீ உடைக்காதரான்னு நம்ம சொல்றப்ப இந்த குரல் எழுப்பப்படும் போது எங்களை பிரிவினவாதிகள்ன்றீங்க. மாநில நிதிக்கு ஃபண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, மாநிலத்துக்குன்னு ஒரு கொள்கை இருந்துச்சு, அதுல ஒன்றிய அரசு உள்ள நுழையாத வரையும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இனி கத்தி தொங்கிட்டு இருந்த பல லட்சம் மாணவர்களுடைய பட்டமளிப்பு விழா கேள்விக்குறியா இருக்கு. துணைவேந்தர்கள் மாநாட்டுல அதை பேசி இருக்கோம். அப்ப இது மக்களுடைய பிரச்சனை தானே. இதுக்காக தானே மாநிலத்துக்கான அதிகாரம் கேட்கிறோம். முடியாது. இப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக ஏதாவது கேட்கிறோமா? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் நீங்க அரசியல் அமைப்புல இருந்து தூக்கிட்டு வந்து பேசுங்க. ஏங்க மோடி பேசலையா குஜராத்தோட சிஎம்ஆ இருக்கிறப்ப? டிஎஸ் சக்தி திமுகன்றீங்கல்ல, பாஜக அதை விட தீய சக்தியா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு எப்படி சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு வாதத்துக்கு சொல்றேன், திமுகவை விட அதிகமான தீமையை தமிழ்நாட்டுக்கு செஞ்சது யார் அப்படின்னு ஒரு வாதம் வச்சா அதிமுக என்ன பதில் சொல்லணும்? பொதுமக்கள் என்ன பதில் சொல்லுவாங்க? தமிழ் வாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மருத்துவர் திரு சையத் ஹஃபீசுல்லா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம். சார் வணக்கம். சார் இந்த மாநில சுயாட்சி தொடர்பான ஒரு தீர்மானத்தை முதலமைச்சர் சட்டப்பேரவையில தாக்கல் பண்ணியிருக்காரு. இப்போ அதுக்கான அவசியம் என்ன வந்தது? இது ஒரு திசை திருப்புற அரசியல். முக்கியமா இது ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுற மாதிரியான இருக்கு அப்படின்னு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அதிமுகவும் கிட்டத்தட்ட இது திசை திருப்பும் அரசியல்ங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. இப்போ இதுக்கான அவசியம் என்ன வந்தது? இல்ல திசை திருப்பலை பத்தியோ இல்ல பிரிவினைவாதத்தை பத்தியோ பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதை ஃபர்ஸ்ட் நான் பதிவு செய்ய விரும்புறேன். இது எங்க திசை திருப்பல், இது எங்க இப்போதைக்கு அவசியம் இல்லாத விஷயமா மாறுது? இன்னைக்கு ஒரு மாநில அரசு 4 வருஷம் ஆச்சு தேர்ந்தெடுக்கப்பட்டு. 2020 அதிமுக மாநில அரசா இருந்துச்சு. அந்த கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை ஏத்தி அனுப்புது. அந்த சட்டத்தை 5 வருஷம் அனுமதி அளிக்காமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பில் ஒரு கிரே ஏரியான்னு சொல்லுவோம். ஓகே சார். அந்த ஏரியாவை எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். கான்ஸ்டிடியூஷன்ல இந்த மாதிரி நிறைய கிரே ஏரியாஸ் இருக்கு. அந்த கிரே ஏரியா ஆளுநருக்கான அதிகாரமா இருக்கட்டும், ஒன்றிய அரசு மாநில அரசுக்கான அதிகாரங்களா இருக்கட்டும், அது இந்த பக்கமும் போலாம் அந்த பக்கமும் போலாம், 2 பேரும் பேசி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ற சில கிரே ஏரியாஸ் இருக்கு. அந்த கிரே ஏரியாஸை வச்சுக்கிட்டு எப்பயுமே ஒரு மாநில அரசு தண்டிக்கப்படுது அப்படின்னா அதை ஆராய வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையான்றது கேள்விதான். இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் தான் நான் இது சொல்றேன். அதாவது 5 வருஷமா ஒரு ஜனநாயகப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எடுத்த முடிவை கிடப்பில் போட முடியும் அப்படின்ற ஒரு கலா யதார்த்தம் இன்னைக்கு இருக்கிறத ரீலுக் பண்றோம், அதை சீரமைக்கணும்னு நினைக்கிறோம். இதுல எப்படி பிரிவினைவாதம் இருக்கு? பிரிவினைவாதம் என்பது நம்ம அப்படியே இந்த நாடே தனியா இருக்கணும், நாங்க இந்திய அரசியல் அமைப்பை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அது வேற. இந்திய கொடி ஏத்துக்க மாட்டோம், அதுதான் பிரிவினைவாதம். தேசியங்கிற கொள்கையை நீர்த்து போக வைக்கிறதுக்கான முயற்சி தாங்கிறாங்க. திஸ் இஸ் a federal country. நல்லா புரிஞ்சுக்கணும். கூட்டாட்சி, பல தேசிய இனங்களை கொண்ட ஒரு ஒருங்கிணைந்த ஒரு நாடு. அதுலயும் குறிப்பா நீங்க ஒரு மாநில அரசுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நாடு. அந்த அதிகாரங்கள் பலப்பட வேண்டும் அப்படின்றதுதான் ஒரு அமைப்பு. எங்க அமைப்பு செயலாளர் சொன்னார்ல, உள்ள இருக்கிற ஒரு உறுப்பு பலமானா அது உடம்புக்கு நல்லது தானே அப்படின்றோம். அந்த ஒரு புரிதலோட தான் இதை அணுகிறோமே தவிர கான்ஸ்டிடியூஷன்ல இல்லாத விஷயத்த நாங்க கேட்கல, அரசியலமைப்புல இல்லாத விஷயத்த நாங்க கேட்கல. அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்கின்ற
கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் எனக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தை பேசுவது பிரிவினைவாதம் அப்படின்னு பேசினா இது யாராவது எடுத்துக்க முடியுமா? அப்ப அரசியல் அமைப்பையோ கான்ஸ்டிடியூஷனோ படிச்சுட்டு வந்தவங்களுக்கு இது தப்பா தெரியல. இல்ல 15 ஆண்டு காலம் மத்தியில பவர்ல இருந்துட்டு காங்கிரஸ் யூபிஏல 10 ஆண்டு காலம், அடல் பிஹாரி வாஜ்பாய் 5 ஆண்டு காலம் இருந்துட்டு அப்பெல்லாம் மாநில உரிமை மாநில சுயாட்சி பத்தி பெருசா திமுக பேசாம, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொடுங்கன்ற விஷயங்கள்லாம் பேசாம இப்ப இதை பேசுறதுனாலதான் இது திசை திருப்பல்னு சொல்றாங்க. இல்ல கௌதம், தொடர்ந்து ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு காம்ப்ரமைஸ்ல ஒரு புரிதலோட நீங்களும் நானும் ஒரு புரிதலோட ஒரு உடன்படிக்கையோட ஒரு பயணத்தை தொடரணும். ஓகே, அதுல உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குறுதிய நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிற வரையும் நீங்க உங்களுடைய உரிமை பறிப்பு பற்றி பேச மாட்டீங்க. கரெக்டா? இப்ப காங்கிரஸ் அரசாங்கத்தின் போது எங்கேயாவது ஆளுநர்கள் தமிழ்நாட்டு அரசுடைய அதிகாரத்துக்குள்ள நுழைஞ்சு ஏதாவது பண்ணியிருந்தா அன்னைக்கும் நாங்க எதிர்த்து கேட்டிருப்போம். ஓகே, அன்னைக்கும் எங்கெங்கெல்லாம் மாநில உரிமைகளை மீறுவதற்கான வேலையை காங்கிரஸ் செஞ்சதோ அந்த நேரத்துல நாங்க எதிர்த்து இருக்கோம். சரி, இப்ப நீங்க இதை பேசுறீங்க. 71 ராஜமன்னார் குழு அமைச்சோம்ல, அப்ப காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்துச்சு, அப்ப அதை கேட்டோம். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி வந்த பிறகு எமர்ஜென்சி காலத்துல மாநில அரசுடைய உரிமைகளை ஜனநாயகத்திற்கு புறம்பா எடுத்துட்டு போனது அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசு. அது காங்கிரஸ் அரசாங்கம் தான். அன்னைக்கு அதில் பாதிக்கப்பட்டவர்களில் திமுகவும் ஒரு முக்கிய பங்கு, ஜனதா கட்சியும் ஒரு முக்கிய பங்கு, பாரதிய ஜனதா உட்பட. அன்னைக்கு பாரதிய ஜனதான்ற பேர்ல வேணா இல்லாம இருந்திருக்கலாம், ஜனசங்கா இருந்துச்சு. அப்ப நம்ம பாதிக்கப்பட்டது திமுகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜகவும் அன்னைக்கு இருந்த ஜனசங்கம் மற்ற இதர கட்சிகளும். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, எமர்ஜென்சி காலத்தில் ஜனநாயகத்திற்கு விரோதமாக பறிக்கப்பட்டதால் திமுக பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஜனசங்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்பிலிருந்து மீளுவதற்காக ஒரு முயற்சி எடுக்கும்போது அன்னைக்கு எமர்ஜென்சியை எதிர்த்த இன்று வரை ஜனநாயகத்தின் கருப்பு பக்கம் கருப்பு நாட்கள் சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எமர்ஜென்சி காலத்துல பறிக்கப்பட்ட அதிகாரம் இன்னும் தொடரணும் ஒன்றிய அரசு கையில அப்படின்னு சொல்றதுதான் கேள்வியா இருக்குல்ல. எமர்ஜென்சிக்கு அப்புறமா ஒரு 15 ஆண்டு காலம் பவர் அந்த 15 வருஷம் இருக்கிறப்ப நான் ஏதாவது ஒரு கூட்டட்சிக்கு ஏதாவது வேட்டு வைக்கிற மாதிரி நடந்துச்சு, அது உங்களுக்கு எளிமையா அப்ப பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இப்ப இந்த சிக்கல் வந்திருக்காது இல்ல. அந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஒரு ஸ்கீம், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாநில அரசு ஒன்றிய அரசுக்கான உரிமைகளை தலையிடாத வரையும் அது பிரச்சனை கிடையாது. அததான் நான் சொல்றேன். நீங்களும் நானும் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில நீங்களும் நடந்துக்கிறீங்க, நானும் நடந்துக்கிறேன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனையும் இந்த குரலும் எழுப்பப்பட்டிருக்காது. அதுக்குதான் உதாரணம் கொடுத்தேன். ஆளுநர்கள் அன்னைக்கு இருந்த மாநில அரசோடு ஒருமித்த கருத்தோடு இருந்தாங்க. அது நம்ம பர்னாலாவா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் ரோசையாவா இருக்கட்டும், யாரும் மாநில அரசு இது பண்ணக்கூடாது, சட்டத்தை தூக்கி நான் கிடப்புல போடுவேன்னு போடல. போட்டிருந்தா அன்னைக்கான இந்த கேள்வி இதற்கான குரல் அன்னைக்கே வந்திருக்கும். அன்னைக்கு சமகர சிக்ஷா ஃபண்ட்ஸ்ன்ற ஒரு ஃபண்ட்ஸ், அன்னைக்கு SSA சர்வ சிக்ஷா அபியான் ஃபண்ட்ஸ் இருந்தத நான் கொடுக்க மாட்டேன், நீ மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் கொடுப்பேன் அப்படின்னா அப்ப இந்த எதிர்ப்பு வந்திருக்கும். அப்போ அந்த ஒப்பந்தம் இரண்டு தரப்பிலும் மதிக்கப்பட்டிருந்துச்சு. இன்னுக்குமே பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு மாநில அரசுடைய அதிகார பறிப்பு வர்றதுனாலதான் இந்த குரல் அதிகமா இருக்கே தவிர, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மதித்திருந்தால் இதே போல ஒரு செயல்பாட்டை தொடர்ந்து இருந்தா, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கடந்த நாங்க ஆட்சியில இருக்கிறப்போ யூபி அரசாங்கமும் எப்படி மாநில அரசுகளை ஒருங்கிணைப்போடு நடத்தி இருந்தா இந்த குழுக்கான அவசியம் வந்திருக்காது. அப்ப கேள்வி பாரதிய ஜனதா கட்சி மேலதான் வைக்கணும். இட் இஸ் ஆட்டிடியூட் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட் தான். எது நம்மள ஒரு நிலைப்பாடை எடுக்க இருக்குதுன்னா, ஒன்றிய அரசு எப்படி மாநில அரசை அணுகுதுன்ற பொறுத்து தான் மாநில அரசு நிலைப்பாடு எடுக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் நிலைப்பாடு எடுக்கும். சரி, இப்ப எமர்ஜென்சிக்கு அப்புறமா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா பவர்ஸும் சென்ட்ரல்ல நோக்கி அந்த பவர்ஸ் நகரும் போது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது இல்ல சார்? அததான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களே. நீங்க அப்ப கல்வி மாநில பட்டியல் மாத்தி வச்சிருந்தீங்கன்னா சிக்கலே வந்திருக்காது. அதுதான் சொல்றேன். கல்வி மாநில பட்டியலில் மாற்றப்படாமல் இருந்த போதும் அது மாநில பட்டியல்ல இருந்த மாதிரி செயல்பாட்டுல இருந்துச்சு. அதுதான் நான் சொல்ல மாதிரி தானே இருந்தது. நீங்க கொண்டு வந்திருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதுக்கான நீட் இப்பதானே வந்திருக்குது. இப்போ கௌதம், எனக்கு வேண்டியது எனக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்குன்றப்ப நான் ஏன் அது ஒரு புது பிரச்சனையை கிளப்பணும்? நம்ம கிட்ட இருந்ததுதான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதை கேட்டு வாங்கிடலாம், எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்டு வாங்காமலே மாநில அரசுடைய
கல்வி முறையில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு ஒரு அரசு உத்தரவாதம் கொடுத்து அது பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் என்னைக்கு கத்தி தான் குத்தும் இல்ல. அப்ப எப்ப வேணாலும் அது குத்துன்றனால இப்ப குத்த ஆரம்பிச்சிச்சு. ஏன் பிரிவினைவாதம் இப்ப அவசியம் நீங்க சொல்றீங்கல்ல, இதுவரையும் தொங்கிட்டு தான் இருந்துச்சு, அது குத்துனா பாத்துக்கலாம்னு இருந்தோம், இப்ப குத்த ஆரம்பிச்சிச்சு. அதனால நடவடிக்கை எடுக்கல. திமுக கை இருந்த போதே அந்த கத்தி உடைச்சு எடுத்திருக்கலாமே. அது கை இருந்த போது இரும்பு கை ஓட அதை பிடிச்சிட்டு இருந்ததுனால குத்தாமலும் பாத்துக்கிட்டோம், அதை வந்து பாதிக்காமல பாத்துக்கிட்டோம். அங்கிருந்து விளக்குறது சிறந்த முறையா, அதை குத்தாம பாத்துக்கிறது சிறந்த முறையா? விளக்குறதுக்கான சூழல் உருவாவதற்கு ஒரு கன்சென்சஸ் இருக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய டிமாண்ட் ஜஸ்டிஃபைட்ல, இப்பவே எங்களை பிரிவினைவாதின்னு சொல்றாங்களா இல்லையா? நம்ம தலையில கத்தி குத்துறப்போவே டேய் குத்துதுரா வலிக்குதுரா, நான் கஷ்டப்பட்டு இங்க கல்வி கட்டமைப்பை வளர்த்து வச்சிருக்கேன்டா, அதை நீ உடைக்காதரான்னு நம்ம சொல்றப்ப இந்த குரல் எழுப்பப்படும் போது எங்களை பிரிவினைவாதிகள்ன்றீங்க. அப்ப மாநில அரசுக்கு எல்லாம் அதிகாரம் இருக்கும்போது இப்ப ஏன் நீ கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறேன்ற ஒரு சூழல் வரும்போது அது இன்னொரு மிகப்பெரிய குழப்பத்தை இந்தியாவுக்குள்ள உருவாகி இருக்கும். அதனால சாமர்த்தியமாக அண்ணா சொல்லி கொடுத்தது வந்து have to be very intellectual, shrewd-ஆ இருக்கணும். நமக்கான தேவைகளை வாங்குறது தான் நம்முடைய நோக்கமா இருக்கணுமே தவிர வீண் பிடிவாதம் பிடிப்பது அல்ல. அப்படி பிடிக்கிற மாதிரி இருந்தா நம்ம வந்து வம்பிழுத்து இருக்கலாம். ஆனா மாநில நிதிக்கு ஃபண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, மாநிலத்துக்குன்னு ஒரு கொள்கை இருந்துச்சு, அதுல ஒன்றிய அரசு உள்ள நுழையாத வரையும் எங்கள் பிரச்சனை கிடையாது. இனி கத்தி தொங்கிட்டு இருந்த கத்தி நம்மளை போட்டு குத்துதுன்றப்ப இந்த குரல் அதிகமா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டது நாடு முழுக்க வரப்போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது தீவிரமாச்சு, அதுக்கப்புறம் நீதிமன்ற தீர்ப்புகள் அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா அது வரும்போதே நீங்க அப்பவே முடியாதுங்க, நாங்க உட முடியாதுங்க, நீ அங்கேயே தேர்வு ரத்து பண்ணிருந்தீங்கன்னா சிக்கலே வந்து தேர்வு வரும்போது ஒரு தமிழ்நாடுடைய கட்சியாக நம்ம அப்ப என்ன கேட்கிறோம், விலக்கு கொடுக்குன்னு கேட்கிறோம். இதுதான் நம்மளுடைய உரிமை. நம்ம இந்த உரிமையை விட்டு கொடுத்ததான் நீங்க எப்ப சொல்லலாம்னா இல்ல நாங்களும் அதுல கலந்துக்கிறோம், நாங்க நீதிமன்றத்துக்கு போலன்னா கேட்கறது இல்ல. ஆனா நீட்ன்ற ஒரு தேர்வு வர்றதுக்கான ஒரு பேக்ரவுண்ட வந்து நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மேல ஒரு மிகப்பெரிய சார்ஜஸ், மருத்துவ கல்வியுடைய தேர்வு முறைகள்ல பிரச்சனை இருக்கு, கோளாறு இருக்கு, தரம் இல்லாமல் ஊழலின் மூலமாக மருத்துவர்கள் ஆகிறார்கள் என்ற ஒரு பார்வை வரும்போது அதுல டிரான்ஸ்பரன்சி கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த தேர்வு, அந்த காலத்திலும் தமிழ்நாடு அரசு அதிலிருந்து விலக்கு கேட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்ப நாங்க போய் பரவாயில்ல இந்தியா முழுக்க நடத்திக்கோங்க, நாங்களும் அதுல உடன்படுறோம்னு சொல்ல. அன்னைக்கும் யார் செஞ்சாலும் நீட் தேர்வை எதிர்த்தோம், இன்னைக்கும் எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால இந்த அலிகேஷன் வந்து திமுக மேல வைக்க முடியாது. ஆனா என்னன்னா சார், இப்ப நாடு முழுக்க அந்த தேர்வு வரப்போது, நீங்க சொல்ற மாதிரி முறைகேடுகள் இருக்கும்போது கண்டிப்பா நீதிமன்றமும் ஒரு தேர்வு இருந்தா நல்லது தானே அப்படிங்கிற இடத்துலதான் அப்பவே தேர்வே வேண்டான்னு இவ்வளவு கடினமா குரல் எழுப்புற திமுக அப்பவும் அதை அங்கேயே தடுத்து நிறுத்திருக்கலாம். அப்பயும் அதுதானே சொல்லி இருக்கு, விளக்குன்ற இடத்துக்கு நகர்ந்துட்டோம்ல. இல்ல மாநில அரசுக்கான விலக்கு தான். ஒரு பிராந்திய கட்சியாக, ஒரு மாநில கட்சியாக திமுக தமிழ்நாட்டுடைய நலன்ல அக்கறை செலுத்தி என்னுடைய உரிமைகளை நான் பாதுகாத்துக்கிறேன்ற அடிப்படையில நாங்க விட்டு தரல. மற்றபடி தேர்வு முறை இப்ப ஏன் அந்த பிரச்சனை வருது அப்படின்னா, நீட்டு என்டிஏ கொண்டு வந்துட்டு பீகார்ல என்ன நடக்குது, பேப்பர் லீக் ஆகுதா? அப்ப அந்த மாநிலத்துடைய பிரச்சனை வேற. யூபியில சட்டம் ஒழுங்கு சரியில்லாம அங்க நடக்கிற பிரச்சனை வேற. அங்க கொஸ்டின் பேப்பரை திருடிட்டு தேர்வு எழுதுறாங்க. அவங்களுக்கு நீட் வேணுமா வேணாமன்றது அவங்க முடிவு பண்ணணும். தமிழ்நாட்டுடைய கட்சியாக நாங்க எங்களுடைய மருத்துவ கட்டமைப்பு, நாங்க வச்சிட்டு இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணின் அடிப்படையில எடுக்கக்கூடிய அந்த நுழைவுக்கான அந்த சிஸ்டம் வந்து சரியா இருக்கு, அதனால இதுல தலையிடாதீங்கன்றதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. அது அன்னைக்கும் அதேதான், இன்னைக்கும் அது தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்ப இவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த மாதிரியான குழுக்கள் மூலமாகவோ மாநில உரிமை, மாநில சுயாட்சி இவ்வளவு வலுவா பேசுறது மூலமா இது நீங்க ஒரு நாடா இருக்கிறத அதனுடைய அந்த சிஸ்டத்தை வலுவிளக்க வைக்கிறீங்க அப்படின்னு. எப்படி வலுவிளக்கும்? ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஃபர்ஸ்ட் இந்த கூட்டாட்சி சுயாட்சியோடைய தொடக்கம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, நீங்க எல்லாம் போய் படிக்கணும். ஷெம்ஸ்போர்ட்ஸ் கமிஷன்ல இருந்து ஒன்னொன்னா வந்து மாண்டேகு கமிஷன்ல இருந்து, ஷெம்ஸ்போர்ட் கமிஷன்ல இருந்து எப்படி வந்து வெள்ளக்காரன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாடுக்கு யூனிட்டரி கவர்மெண்டால, ஒற்றை ஆட்சியால மக்களுக்கு நல்லது பண்ண முடியாது. அது சொல்றது மன்னர் ஆட்சி காலத்துல. அந்த ஆட்சி காலத்திலேயே பிராந்திய கட்சிகளுக்கு, மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று படிப்படியாக அந்த அதிகாரத்தை கொடுத்துக்கிட்டே வர்றது எதுக்குன்னா,
கடைசி நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் திட்டம் போட முடியாது. தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் என்னன்றதை தமிழ்நாடுக்காரங்க புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கான ஒரு சட்டத்தையும் அவர்களுக்கான திட்டங்களையும் போடக்கூடிய உரிமை கிடைக்கப்பட வேண்டும் அப்படின்றதுதான். நீங்க இந்தியா மாதிரி ஒரு 140 கோடி பேர் கொண்ட ஒரு நாட்டுக்கு டெல்லியில உட்காந்துட்டு சிஸ்டம் போடுறது எப்படி சரியா இருக்கும்? நீங்க மத்திய பிரதேஷ்ல ஒரு கல்வி பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு இல்ல. அப்ப நீங்க போடுறது மத்திய பிரதேசுக்கு போட போறீங்களா, தமிழ்நாட்டுக்கு போட போறீங்களா ஒரு திட்டம்? இது நிர்வாக சிக்கல். உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு கல்வி பிரச்சனை இருக்கு, நீங்க வெவ்வேறு பிரச்சனைகள்ல ஒரே பிரச்சனையில யூபிக்கு ஒரு பிரச்சனை, மத்திய பிரதேசுக்கு ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, கேரளாக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும்போது வந்து ஒரே ஒற்றை ஆட்சி முறையில யூனிஃபைடா ஒரு சிஸ்டம் கொண்டு வரோம். மத்திய பிரதேஷ்ல 14,000 கிட்டத்தட்ட 14,000 பள்ளிக்கூடங்களுக்கு ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்காரு. சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் சொல்லக்கூடிய மத்திய பிரதேசுக்கு ஒரே ஒரு டீச்சர். அந்த இடத்துல எப்படி நீங்க மும்மொழி கொள்கையை நுழைக்க முடியும்? 13,000, அதாவது சயின்ஸுக்கும் ஒரே வாத்தியார், மேக்ஸுக்கும் ஒரே வாத்தியார், இங்கிலீஷுக்கும் ஒரே வாத்தியாரு, எல்லா வகுப்புகளுக்கும் சேர்த்து ஒரே வாத்தியார். இதுதான் சிங்கிள் ஸ்கூல். 13,000 பள்ளிக்கூடங்கள் இருக்குங்க மத்திய பிரதேஷ்ல. அங்க எப்படி நீங்க தமிழ சொல்லி கொடுக்க போறீங்க? அங்க இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறதுக்கே ஆள் இல்ல. தமிழ்நாட்டிலேயே ஓராசிரியர் 1200 இருக்கு. ஓகேவா? இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். 13,000 எங்க இருக்கிறது, 1200 எங்க இருக்கிறது? அப்போ 13,000 ஸ்கூல் வந்து உங்களுக்கு வந்து ஓராசிரியர் பள்ளியா இருக்கிறப்ப அங்க குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்கும்? அப்ப நீங்க அந்த இடத்துக்கு ஒரு திட்டத்தை போடணும். 13,000 பள்ளிக்கூடங்கள் ஓராசிரியராக இருக்கிறாங்கன்னா அங்க நீங்க வந்து தொடக்க பள்ளியில இருந்து இடைநிலை பள்ளி, மிடில் ஸ்கூல்ஸுக்கு ஒரு சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கான சட்டமும் திட்டமும் அங்க தேவைப்படுது. ஆனா தமிழ்நாட்டுக்கு அது தேவை கிடையாது. தமிழ்நாடு ஜிஆர் நோக்கி போய்கிட்டு இருக்கு, இப்ப சமீபத்துல வந்திருக்கு. இந்த வாட்டி சட்டசபையில சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுல ஜிஆர் உயர்ந்து இருக்கிறது, பள்ளியில இருந்து உயர்கல்விக்கு சேரக்கூடிய சதவீதம் அதிகமா இருக்கு. அப்ப நாங்க இதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்ப ஒரே திட்டத்தை நீங்க மத்திய பிரதேசுக்கான திட்டமா போட போறீங்களா இல்ல தமிழ்நாட்டுக்கான திட்டமா போட போறீங்க? இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திசை திருப்பறத நீங்க டாஸ்மாக் ஊழல் ஆகட்டும், அமைச்சர் பொன்முடி பேச்சு, அதுக்கப்புறம் KN நேரு மேல ED ரைடு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் திசை திருப்பறதுக்காக மாநில உரிமை ஒரு கவரப்பா வச்சுக்கிறீங்கன்னு கேட்க. இல்ல, அப்படியே திரும்பி போடுவோம். நீங்க சர்வதேச லெவல்ல கச்சா எண்ணெய் குறைஞ்சிருக்குது, ஆனா அந்த நேரத்துல LPG 50 ரூபாய் ஏத்துறீங்க, சரியா? வேலை வாய்ப்பு குறைஞ்சுகிட்டு இருக்குது, பணக்காரன் ஆயிட்டு இருக்கான், ஏழை ஆயிட்டு இருக்கான். இந்த பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக தேச பாதுகாப்புன்னு எடுத்துட்டு எல்லையில ராணுவ வீரர் நிக்கிறான், அப்பப்போ ஒரு நேஷனல் சென்டிமெண்ட்டை கொண்டு வர்றது, எதிர்கட்சிகள் மீது ஊழல் ED வச்சுக்கிட்டு வழக்க தொடர்றது, நீதிமன்ற கண்டனத்திற்கு எத்தனை முறை ED உள்ளாகி இருக்கிறது. அப்ப இதெல்லாம் திசை திருப்பல். நாங்க வந்து எந்த இடத்துலயும் மக்களுடைய பிரச்சனையை பேசல. நாங்க இந்த குழுவை போடுறதுக்கான காரணம் என்னன்னா, நீ கல்வி கட்டமைப்பை சிதைப்பதற்காக நீங்க பல இதுல வைஸ் சான்சலர்ஸே போடலைங்க. பல லட்சம் மாணவர்களுடைய பட்டமளிப்பு விழா கேள்விக்குறியா இருக்கு. துணைவேந்தர்கள் மாநாட்டுல அதை பேசி இருக்கோம். அப்ப இது மக்களுடைய பிரச்சனை தானே, இதுக்காக தானே மாநிலத்துக்கான அதிகாரம் கேட்கிறோம். அப்ப இது எப்படி திசை திருப்பல்னு சொல்ல முடியும்? நீங்க கேஸ் விலையை பத்தி பேச மாட்டீங்க, ஆனா சோனியா ராகுல் ED பத்தி பேசணும்ன்றீங்க. நீங்க ஒரு பிராந்திய உணர்வு, அதாவது மாநிலத்துக்குள்ள இருக்கிற உணர்வு தோன்றது மூலமா ஒரு நாடு தேசம்ங்கிற அந்த உணர்வை நீங்க கொஞ்சம் மட்டுப்படுத்துற மாதிரி இருக்குங்கிறதா அவங்க சொல்றாங்க. திரும்ப திரும்ப நீங்க நேஷனல் சென்டிமெண்ட்டை ஸ்பாயில் பண்றீங்க, அவ்வளவுதான். நேஷனல் சென்டிமெண்ட்டுக்கான டெஃபினிஷன் என்ன கௌதம்? என்ன சொல்லுங்க? நாங்க அதை ஏத்துக்கிறோம், நாங்க அந்த மாநிலத்துக்குள்ள நாங்க பயணிக்கிறோம், நாங்க எங்களுக்கு இது தேசம் தான். ஆமாங்க, நான் தமிழனாக முதலில் இருக்கிறேன், அதனால நான் இந்தியனாக இருக்கிறேன். நான் தமிழ்நாடு அரசு என்னுடைய முக்கியமான அரசாக நான் நினைக்கிறேன். என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் 90% பிரச்சனைகளுக்கு என்னுடைய மாநில அரசு தான் எனக்கு பொறுப்பு. அதனால அந்த அரசுக்கு அதிகாரத்தை நீ அதிகப்படுத்தி கொடு அப்படின்னு சொல்றத எப்படி பிரிவினைவாதமா பார்க்க முடியல? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்போ இந்த உரிமை அப்படின்ற இந்த கமிட்டி பத்தி பேசுறீங்க, அதுக்கப்புறம் அதுக்கான ரைட்ஸ் பத்தி பேசுறீங்க. ஏற்கனவே தனி தமிழ்நாடு கோரிக்கை வச்ச கட்சி தானே, அதை நோக்கிதான் இவங்க எல்லாம் நகர்த்துவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க தனி தமிழ்நாடு இந்திய நலன் கருதி விட்ட ஒரு இயக்கம். அதை கடந்து இப்போ நம்ம ஒரு 62ல விட்டோமா, 62ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம்.
ஆயிடுச்சு. இப்பயும் திரும்ப போய் தனி தமிழ்நாடு பேசுறதெல்லாம் இங்க சாத்தியப்படாது. ஆனா எப்ப அண்ணா சொன்னாரோ நாங்க அந்த நாட்டை விட்டோமே தவிர, அந்த கோஷத்தை விட்டோமே தவிர, அதற்கான கோரிக்கைகளும் சூழல்களும் அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த சூழலை மாற்றுவதற்கான முயற்சி தான் இது. இந்திய ஒன்றியத்திற்குள்ள மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும். அவர்களுடைய சுய நிர்ணய உரிமையை பேசுறதுன்றது தேச பிரிவினை அப்படின்னு ஒரு கோளாறான பார்வை. அந்த கோளாறான பார்வைக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக ஏதாவது கேட்கிறோமா? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் நீங்க அரசியல் அமைப்புல இருந்து தூக்கிட்டு வந்து பேசுங்க. ஏங்க மோடி பேசலையா குஜராத்தோட சிஎம்ஆ இருக்கிறப்ப? அவர் குஜராத்தோட சிஎம்ஆ இருக்கிறப்ப ஆளுநர்களை வச்சு ராஜ்பவன்கள் காங்கிரஸ் பவனா மாறிடுச்சு அப்படின்னு ஆளுநர்கள் மீது அன்னைக்கு அவர் குற்றச்சாட்டு வச்சாரு. அப்ப மோடி பிரிவினைவாதியா? இல்ல மாநில அரசு கிட்ட இருந்து நிதியை புடுங்கிட்டு ஒன்றிய அரசு பெட்ரோல் எல்லாம் அநியாயம் கேட்டாரு, பிச்சை எடுக்கணும்னாரு. அப்ப மோடி பிரிவினைவாதியா? அப்படி மோடி கேட்டா அது பிரிவினைவாதம் கிடையாது. ஆனா திமுக கேட்டா அது பிரிவினைவாதம் அப்படின்னா எப்படி ஏத்துக்கிறது? சரி, இப்ப இந்த விவகாரம் தொடர்பாக இந்த ஒட்டுமொத்த விவகாரத்துக்கும் அவங்க சொல்றது பிரிவினைவாதம் தான். ஆனா திமுக மத்த விஷயங்களை திசை திருப்பாரு. இது அதிமுகவுமே இந்த இதுல இருந்து வெளிநடப்பு பண்ணதையும் நம்ம பார்த்தோம். அதிமுக அதான் சொல்றாங்க, இவங்க எலெக்ஷனுக்காக ஒண்ணு கொண்டு வருவாங்க, அதுக்கு நம்ம இது பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இன்னும் ஓராண்டு இருக்கு, பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தணும், அதுக்காக இதெல்லாம் பண்றாங்க. இல்ல அதிமுக எப்படி தெரியுமா, ஒரு பக்கம் எல்லாரும் போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு முழுக்க அப்படி போயிட்டு இருக்கு. திமுக காரங்க கூப்பிடுறாங்க, அந்த பக்கம் வாயா, நல்லா இருக்கு, நல்ல ஒரு கொடைக்கானல் மாதிரி ஒரு நல்ல பசுமையான ஒரு இடமா இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த பக்கம் போனா, இன்னொரு பக்கம் காட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதிமுக என்ன தெரியுமா பண்ணுவோம், திமுக ஒரு நல்ல ஒரு சோலைக்கு போகுதா, ஒரு பெரிய கார்டனுக்கு போதா, இல்ல அந்த பக்கம் போகாதான், அங்க காட்டு தீயா இருந்தாலும் அந்த பக்கம் போவேன்னு சொல்ற நிலைப்பாடு. அதிமுகவுக்கு என்ன கொள்கை இருக்கு? திமுக எதிர்ப்பு தவிர வேற எந்த கொள்கையும் அதிமுக கிடையாது. அதனால அதிமுக ஒரு ரெஃபரன்ஸா இந்த மாநில சுயாட்சி விவகாரத்திலேயோ அல்லது தமிழ்நாட்டுடைய உரிமைகள் விவகாரத்திலேயோ அதிமுகவை ரெஃபரன்ஸ் பாயிண்டாவே வைக்கிறதே ஏத்துக்கவே முடியாது. அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் திமுக எதிர்ப்பு தான். நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன், தீய சக்தி திமுகன்றீங்கல்ல, இப்ப பாஜக அதை விட தீய சக்தியா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு எப்படி சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு வாதத்துக்கு சொல்றேன், திமுகவை விட அதிகமான தீமையை தமிழ்நாட்டுக்கு செஞ்சது யார் அப்படின்னு ஒரு வாதம் வச்சா அதிமுக என்ன பதில் சொல்லணும்? பொதுமக்கள் என்ன பதில் சொல்லுவாங்க? பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்க? நீட்டு கொண்டு வந்ததுல இருந்து, இந்த சமகர சிக்ஷாக்கு நிதி தராததுல இருந்து, மழை புயல் வந்தா அதுக்கு பணம் தராததுல இருந்து எல்லாமே பாஜக தான் செஞ்சிருக்கு. எல்லா அநியாயமா பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனா திமுகவை தீய சக்தின்னு சொல்லிட்டு பாஜகவோட சேர்ந்து நிக்கிறாங்களே, இது அநியாயமா இல்லையா? நீங்க சொல்லுங்க, ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுங்க. திமுகவை தோக்கடிச்சுக்கிட்டு பாஜகவோட சேர்ந்து தோக்கடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை உங்களால கொடுக்க முடியும்? என்ன நன்மையை கொடுக்க முடியும்? இன்னைக்கு செய்தி பாத்தீங்களா இல்லையா? ஸ்டெர்லைட் வெளியேறிடுச்சு, மெஷினரிஸ கிட்டத்தட்ட சொன்னா மூட்டை கட்டிட்டு இருக்காங்க. அது யாரு செஞ்ச வேலை? திமுக தான் நீதிமன்றத்துல வாதாடிச்சு. ஒன்றிய அரசு என்ன தெரியுமா சொல்லிச்சு? வேற அவங்க எங்க போவாங்க? நீதிமன்றத்துல ஒன்றிய அரசு பாஜக ஸ்டெர்லைட் விவகாரத்துல எடுத்த ஸ்டாண்டு வேர் வில் தே கோ அப்படின்னு ஸ்டெர்லைட் கம்பெனிக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா பேசுது. ஆனா அதிமுக என்ன சொல்லுது? அந்த காப்பர் ஆலைய மூட வச்சு மூட்டை கட்டி தமிழ்நாட்டில இருந்து விரட்டின திமுக தீய சக்தி, அது இங்கே தொடரணும்னு சொல்லக்கூடிய பாஜக நல்ல சக்தியா? இந்த அடிப்படை புரிதல் வேணும்ல. இந்த புரிதல் இல்லாம திமுகவை தீய சக்தின்னு பேசிட்டு போறதுனால அதிமுக எக்ஸ்போஸ் ஆக போகுது, அவ்வளவுதான். இப்ப இந்த குழு போட்டு இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷனை வச்சு என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு பாஜக கேட்கறாங்க. என்ன எங்களுக்கு தான் அனுப்புவீங்க, இந்த மாதிரிலாம் மாநில உரிமை தொடர்பான இருக்கு, எங்களுக்கு தான் அனுப்புவீங்க, கடந்த மாதிரி இந்திரா காந்தி கிட்ட கொடுத்த மாதிரி இப்ப மோடி கிட்ட கொடுக்க போறீங்க, வேற என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. 10 மசோதாக்களை சட்டமாக்கல, குடியரசுத் தலைவர்கிட்டயும் போகாம கவர்னர்கிட்டயும் போகாம ஒப்புதல் வாங்கல, இப்படிதானே சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிட முடியும்? ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருந்தாரு கிண்டில இருக்கிறவரு, என்ன சொன்னாரு? நான் போட்டேன்னா நிராகரிக்கிறது இல்ல, செத்து போச்சு அப்படின்னாரு. ஆனா என்ன ஆச்சு? உயிர் கொடுத்தோமா இல்லையா? உயிர் கொடுத்தோமா இல்லையா? கொஞ்சமாவது தார்மீகம் இருக்கு அதிமுகவுக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்த ஆளுநர் தொடர்ந்துகிட்டு இருக்காருல்ல, அதை தொடர வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜகவை பார்த்து கேள்வி கேட்க முடியுதா?
அதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல, அதுக்கு உங்களுக்கு திராணி இல்ல. ஆனா தீய சக்தி திமுக வீழ்த்துவதற்காக பாஜகவோட கூட்டணினா கேட்கல. இப்ப இந்த குழு போட்டு ஆராய்ச்சி இந்த டேட்டா இந்த ரிப்போர்ட் வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு அதுக்குதான் நான் சொல்றேங்க. நம்ம இப்படிதான் சொன்னீங்க, ஒண்ணுத்துக்கும் உச்ச நீதிமன்றம் போனா தீர்வு வந்துருமா, உச்ச நீதிமன்றம் போனா ஆளுநரை மீறி குடியரசுத் தலைவரை மீறி, எல்லாத்துக்கும் கான்ஸ்டிடியூஷன்ல எங்கெங்கெல்லாம் வழி இருக்கோ அந்தந்த வழியின் மூலமாக ஒரு ஜனநாயக எதிர்ப்பை காட்டக்கூடிய வேலையை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்குது. இங்க பாஜகவும் அதிமுகவும் எங்க எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா இந்த பின் பாயிண்ட்ல கேக்குறேன். ஆளுநர் உங்கள் அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம், அம்மா 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 அம்மான்னு வார்த்தைக்கு வார்த்தை கத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த அம்மாவுடைய பேரை கொண்ட விவசாய பல்கலைக்கழகத்திற்கு அனுமதி தராததை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை அனுமதி வாங்கிட்டு வந்திருக்குது. அந்த அனுமதி தராமல் இருந்தது தப்புன்னு ஆளுநர் மீது குட்டு வச்சிருக்குது. அந்த ஆளுநரை தொடர செய்யறது பாரதிய ஜனதா கட்சி. அந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னமும் ஆளுநரை தூக்கல. அப்ப உங்க தனிப்பட்ட ஜெயலலிதா அம்மாவுக்கு எதிராக செயல்பட்ட ஆளுநர், தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்பட்ட ஆளுநர், அவர்களை ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க இதை பத்தி எல்லாம் பேசலாமான்ற ஒரு கேள்விதான் முக்கியமானது. இதுல விலைவாசி உயர்வு, அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் போயிட்டு இருக்கும்போது அதையெல்லாம் அட்ரஸ் பண்ணாம இன்னமும் இந்த பாஜக காமிச்சே ஓட்டு வாங்கிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த பிரச்சனையை லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறாங்க. கீழே அவ்வளவு பிரச்சனை இருக்கா, அதை கவனிங்கன்றாங்க. அதை யார் கவனிக்கலன்றதுக்கு ஏதாவது தரவுகள் கொடுக்கும் இல்ல? டெய்லி சட்டம் ஒழுங்கு தொடர்பான அவ்வளவு செய்திகளை அண்ணாமலை ட்விட்டர்ல போட்டுட்டே இருக்காரு. டெய்லி சட்டம் ஒழுங்குனா என்ன பிரச்சனை? 7 இடங்களை செயின் பறிப்புன்னு போடுறாங்க, கொள்ளைன்ற செய்திகளை இங்க பாருங்க. எடப்பாடியும் அதை தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டே இருக்காரு. சரி, அப்ப பாஜக சொல்லுது இல்ல, தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதனால திமுக வந்து சரியில்லைன்றதுனால தானே சொல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டை விட பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இதை விட அதிகமான வழக்குகள் பதிவாகிட்டு இருக்கே. அப்ப பாஜக ஆட்சி சரியில்லைன்னு அண்ணாமலை சொல்லுவாரா? ஒரு டேட்டா வேணும்ல, ஒரு பாராமீட்டர் வேணும்ல. சட்டம்னா என்ன, அவன் இவ்வளவு அவன் ரொம்ப பண்ணல, நான் ஓரளவு பண்றேன்னு சொல்றது நியாயம் இல்லைங்க கௌதம். இந்த உலகத்தில் குற்றமே இல்லாத ஒரு கிராமத்தை காட்டிரு, ஒரு தெருவை காட்டிருங்க. உலகத்துல ஏதாவது ஒரு தெருவை கூப்பிட்டு போய் இந்த தெருலையா கடந்த 100 ஆண்டுகளில் திருட்டு நடக்கவில்லை, கொலை நடக்கவில்லை, எதுவுமே நடக்கலன்னு ஒரு தெருவை காட்டுங்க இந்த உலகத்துல. தமிழ்நாட்டுல வேணாம் கிரைம்ங்கிறது இல்ல சார். இங்க பப்ளிக்கா செயின் பறிப்பு வராங்க, இப்படி இந்த 7 இடங்கள்ல ஆர்கனைஸ்டா ஒரு கிரைம் நடக்கிறது நம்ம ஒரு அலாமிங்க தானே சார். அப்ப எங்க லா அண்ட் ஆர்டர் இஷ்யூனா 7 இடத்துல ஆர்கனைஸ்டு கிரைம் நடந்தும் போலீஸ் கோட்டை விட்டது, போலீஸ் ரியாக்ட் பண்ணல, போலீஸ் க்ளூலெஸ்ஸா இருக்குது அப்படின்னா அது அப்சல்யூட்லி கவர்மெண்டோட ஃபெயிலியர், லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர். ஆனா இது வந்து 6:30 to 7:30க்குள்ள நடக்குது, காலையில நடக்குது. 7:30க்கு எல்லா பெட்ரோலையும் அலர்ட் பண்ணி சிசிடிவி வச்சு அவங்க பிளைட் ஏறுறதுக்கு முன்னாடி கைது பண்றாங்க. இது சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா யூபியில டிஃபென்ஸ் காலனிக்குள்ள போய் ஒரு ஏர்போர்ஸ் ஆபீசர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கார், ஒரு ஏர்போர்ஸ் ஆபீசர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இல்லையா? அப்ப நீங்க வந்து ஒரு 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 நம்ம ஒரு அலிகேஷனோ ஒரு சார்ஜோ ஒரு குறிப்பிட்ட நபரின் மீது வைக்கிறோம்னா அது நியாயமானதான்னு பார்க்கணும். நீங்க இது எப்படி தெரியுமா, ஒரு நரேட்டிவ செட் பண்றாங்க, திமுக வந்தாலே சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அப்ப சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றதுக்கான டெபினிஷன் என்ன? அதிமுக ஆட்சியை விட குற்ற வழக்குகள் அதிகமா இருக்கு, கொலைகள் அதிகமா இருக்கு, கைது செய்வதில் தாமதம் நடக்குது, இல்ல போலீஸ் வந்து கண்ணை மூடிட்டு உட்காந்து இருக்கு, இல்ல அங்க நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு போலீஸ் துணை போகுது அப்படின்னா இது எல்லாமே லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. இது நிச்சயமா அட்ரஸ் பண்ணும். ஆனா இங்க அப்படி கிடையாது. நடக்கிற கிரைம்ஸ் ஃபர்ஸ்ட விட குறைந்திருக்கு அப்படின்ற நிலைமையிலையும் ஆனா வியூ நடந்துகிட்டே இருக்குது, ஐயோ கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் மக்களுக்கு தெரியும் காவல்துறை எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறது. பல இடங்கள்ல சுட்டு பிடிக்கக்கூடிய அதிகாரத்தை காவல்துறை கொடுத்திருக்கும். தேவை என்றவிட்டால் நிறைய கேள்விகள் அது நோக்கியும் இருக்கு. அது பதில் சொல்லதான் போறோம். எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்கிறதும் அந்த அளவுக்கு போலீசிங்கான அதிகாரத்தையும் கொடுத்திருக்கோம். காவல்துறையும் சரியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க ஒரு சம்பவத்தையும் ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா நாங்களும் ட்வீட் பண்ணோம், யூபியில் 4 பேர் கொலை அப்படின்னு ஒரு 10 ட்வீட்டை 4 நடக்கிற ஒரு கிரைமையும் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து நல்லா இருக்காது அரசியலுக்கு. நீங்க ஒரு வலுவான நியாயமான கிரிட்டிசிசம் வச்சா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில தான் இந்த அரசாங்கம் இருக்குது. உங்களுடைய அரசியல் பிழைப்புக்காக
நீங்க வந்து ஒரு பொய்யான ஒரு நரேட்டிவை பில்ட் பண்றதுன்றது ரொம்ப தவறான விஷயம். நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி.